அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை 14/1/2026 போகி பண்டிகை. மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அந்த நாளில் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போகி அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைவுக்கு வரும். அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேண்டாத பொருட்கள், அந்த ஒரு வருடமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பொருள்களை பயன்படுத்தி இருப்போம். அதில் அடுத்த வருடத்திற்கு அந்த பொருட்கள் உபயோகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவற்றையெல்லாம் நெருப்பில் போட்டு நாம் கொளுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்னா உபயோகம் இல்லாத பொருட்களை நம்ம வச்சிட்டு இருந்தா அதனால் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம வீட்டில் வருமே தவிர அதனால் பிரயோஜனம் எதுவும் இல்லை. இன்றைக்கே நான் இந்த பதிவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 நாள் 3 நாளில் நீங்கள் என்னென்னலாம் உங்கள் வீட்டில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தாத பொருட்கள், அதை நெருப்பில் போட்டு எரித்தால் எந்த விதமான எதிர்விளைவுகள் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் தாராளமாக நெருப்பில் போட்டு கொளுத்தலாங்க. அந்த காலத்துலலாம் பேப்பர் கிடையாது, வெறும் ஓலைச்சுவடியில் தான் எழுதுவாங்க. ஸோ அந்த ஓலைச்சுவடிகள்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் ரொம்ப மங்கலாக இருக்குது அப்படின்னா அந்த பழைய ஓலைச்சுவடிகளில் போடுவாங்க. பாய், முரம், கூடை அதெல்லாம் அவங்க பழகிட்டு இருந்த பொருள்கள். அதில் ஏதாவது ஓட்டை ஒடிசல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய துணை கந்தலாயிடுச்சு, துணிகள் கந்தலாயிடுச்சு. அதை மாதிரி தலையணையெல்லாம் இனிமேல் பயன்படுத்த முடியாது அப்படின்னா அதை போட்டு கொளுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சினாரியோவே வேற. இந்த காலகட்டத்தில் யாரும் மரம், அதாவது என்ன சொல்கிறது, மூங்கில் கூடைகள் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. பாயும் அதனோட பயன்பாடும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்டு, மக்கு, டயரு இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஆனால் நம்ம அதை செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கருகருன்னு இருக்கும். ஏன்னா அந்த நம்ம ஸ்மெல் பண்ணுற அந்த காற்றே ஒரு பிளாஸ்டிக் கலந்த காற்று, அந்த ஸ்மெல் தான் நமக்கு வரும். இது முற்றிலும் தவறானது. எதை போட்டு கொளுத்தணுமோ அதை தான் நம்ம போட்டு கொளுத்தணும், சரிங்களா? இந்த போகி பண்டிகை இந்த பழைய பொருள்களை போடுறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அன்றைய தினம் இந்திர விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. ஏன்னா இந்திரன் தான் இல்லாத விவசாயம் ஒழுங்காக நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளால தான் மழை பொழிந்து விவசாயம் நன்றாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைகர்வத்துடன் இருந்தான். அவனுடைய தலைகர்வத்தை நீக்குவதற்காகவே கிருஷ்ணர் ஒரு விளையாட்டு ஆரம்பித்தார். நீங்கள் இந்திரனை வழிபாடு செய்யாமல் கோவர்தன மலையை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருந்தார் அந்த மக்களுக்கு. அப்படி அவர் சொன்னதால் இந்திரனுக்கு கொஞ்சம் கோபம் தொடர்ந்து 7 நாட்கள் உங்கள் ஊர் மழை எங்கள் ஊர் மழை இல்லைங்க, அப்படி ஒரு அடைமழை. மக்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, பெரிய வெள்ளம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னா அந்த கோவர்தன மலையை பெயர்த்து எடுத்து அதையே தன்னுடைய ஒரு விரலால் குடையாக பிடித்து மக்களை எல்லாம் அந்த மழையிலிருந்து காப்பாற்றினார். அதனால் இந்திரனுடைய கர்வம் நீங்கியது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நிலைவாசலில் காப்பு கட்டுவாங்க. காப்புனா அந்த ஒரு மூலிகை காப்பு கட்டுவாங்க. மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள்லாம் சேர்த்து அதை நிலைவாசலில் கட்டும்போது எந்தவித துஷ்ட சக்திகளோ அல்லது கிருமிகளோ நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாது, நோய் தாக்கம் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காப்பு கட்டுவாங்க. வேப்ப இலை, மாவிலை, அப்புறம் பூளைப்பூன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஆவாரம் பூ, கருந்துளசி இதெல்லாம் சேர்த்து கட்டுவாங்க. அந்த பழக்கம் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்குது. இப்போ இங்கே டவுன் சைட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மார்க்கெட்டில் அந்த காப்பு, அந்த பூங்கொத்து விற்கும். முன்னாடி நாள், போகிக்கு முன்னாடி நாள் நீங்கள் போனீங்கன்னா அது விற்கும். ஸோ அதை நம்ம நிலைவாசலில் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் போகி அன்று மாலை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க அனைத்தையும் நம்ம வெளியில் அனுப்பிச்சிடுறோம். வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போயிடுது. ஸோ நம்மளுடைய தெய்வங்களை வீட்டுக்கு அழைக்கணும். அதனால் நிலைவாசல் பூஜை அன்றைய தினம் செய்வது நல்லது. மாலை 6 மணிக்கு அந்த நிலைவாசல் பூஜை செய்வாங்க. குலதெய்வத்தையும் அழைப்பாங்க வீட்டுக்கு. ஏன்னா நம்ம நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்து போயிடுமா. திரும்ப நம்ம
தெய்வங்களை வீட்டுக்குள்ளார அழைக்கணும் அப்படின்ட்டு அதையும் செய்வாங்க. அதற்கான ஒரு பதிவு நான் வந்து நாளைக்கு நம்ம சேனலில் வந்து போடுறேன். ஸோ அதை வந்து அவசியம் பாருங்கள். நீங்கள் காலையில் வந்து சில பேர் எரிப்பாங்க, சில பேருக்கு எரிக்கிற பழக்கம் இருக்காது. ஆனால் மாலை செய்ய வேண்டிய அந்த குலதெய்வத்தை அழைப்பது அப்படிங்கிறது நம்ம அவசியம் ஒவ்வொருத்தவங்களும் செய்யணும். இப்போது எரிக்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவசியம் எரிக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பேப்பரு, புத்தகங்கள் இதெல்லாம் வந்து கிழிஞ்சு போச்சு, இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா உபயோகம் இல்லாத பேப்பர், தாள் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுடணும். பழைய பில்லெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் எந்த காலத்துலேயோ செஞ்ச ஆப்ரேஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது அதெல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வச்சுருப்பாங்க. தேவையில்லாத அனைத்தையும் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அதை நெருப்பாக போட்டு கொளுத்திடுங்க. ஏன்னா அது இடத்தை மட்டும் அடைக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் குறைக்கிறது. நெகட்டிவிட்டியை மட்டும்தான் அந்த பொருள்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதை வந்து அவசியம் நீங்கள் போட்டு எரிச்சிடுங்க. தேவையில்லாத நோட்டு புத்தகங்கள் அது வந்து மிக முக்கியமானது. அடுத்தது நாம் எரிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிழிந்த துணிகள், அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய பழைய துணி, சாஸ்திரத்துக்கு நம்ம வீட்டு உறுப்பினர்கள் உடைய துணிகளை நம்ம அந்த தீயில் போட்டு கொளுத்துறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி நம்ம கொளுத்தும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அந்த நெருப்பாக போகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஆல் இஸ் வெல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நெருப்போடு எல்லா தேவையில்லாததும் நம்ம விட்டு போகட்டும், இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நமக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை வந்து நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு, போர்வை ரொம்ப கிழிந்து கந்தலாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கொளுத்திடலாம். தலையணை ஓட்டை போட்டு அதில் இருக்க பஞ்சுலாம் வெளியில் வந்திருக்கும், அதை நம்ம போட்டு கொளுத்தலாம். மிதியடிகள் அது வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அதை நம்ம செய்யலாம். அதை மாதிரி கார்பெட்டு, எது வேணாலும் எதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதோ, அலங்கோலமாக இருக்குதோ, அவற்றினுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தவும் கூடாது, நம்ம கண் பார்வையிலும் அது இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் 2வது. 3வது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சீமாறு தொடப்பம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தேஞ்சு போய் கட்டை மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பயன்படுத்தவும் முடியாது அதை. ஸோ அப்படிப்பட்ட பொருள்களையும் நீங்கள் அந்த நெருப்பில் போடலாம். ஒட்டடை குச்சி, தென்னந்தோடப்பம், பூந்தோடப்பம்னு ஒன்று சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் வீட்டுக்குள்ளார நம்ம கூட்டுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப கட்டையாயிடுச்சுன்னா நம்ம திருஷ்டி கழிப்பதற்கு அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான தோடப்பம் நிறைய சேர்ந்து போயிருக்குதுன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து நெருப்பில் போட்டு கொளுத்துனா நமக்கே அதை கொளுத்துனதுக்கப்புறம் நம்ம ஏதோ புது பிறவி எடுத்த மாதிரி இருக்கும். வீட்லேயும் சுத்தம் பண்ணிட்டோம், நம்மளும் சுத்தமாயிட்டோம். அதனால் வீடே சுத்தமாயிடும், நம்மளும் வந்து சுத்தமாக புத்துணர்ச்சியாக இருப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.